वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गदितं फलं सुखमुखातं द्रवसंयुतं विगतभागवतं रसमादयं विपुरतो रसिका विविभावताः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपस्तमाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं हरे कृष्ण माता जी, प्रणाम भवेत् माता जी। चैतन्यं नमामिथं। हरे कृष्णा हरे प्रणाम कृष्ण நமஸ்காரம் प्रणाम எல்லாருக்கும் எனது பணிவான மாலை प्रणाम வணக்கங்கள். प्रणाम. ஓகே, நேத்து என்ன பார்த்தோம், என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம், சொல்லுங்க மாதாஜி. பௌதிக செயல்கள் டயர்ட் ஆகுது, அதனாலதான் அதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஆன்மீக பக்தி செயல்கள் டயர்டே ஆகாது, அதனால அதுக்கு நமக்கு ரிட்டையர்மெண்ட்டும் தேவையில்லை, வயசே வெரி அதுக்கு குட். அது அப்படின்னு இன்னும் என்ன சொல்றார் பிரபுபாதர்? வயசு ஆக ஆக உற்சாகம் அதிகமாகும் சொல்றார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, நைஸ் பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. சூரியன் அமிர்தாம்பாள் மாதாஜி. எப்பொழுதும் வானத்துல நிலைத்து நிக்கிற மாதிரி பகவானும் எப்போதும் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்துல அவருடைய அவதாரம் நடந்துட்டே இருக்கு, அவரும் எப்போதும் இருந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. மாதாஜி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப ஹரே மீன் கிருஷ்ணா. இப்படி தண்ணியில இருந்தாதான் அதுக்கு மியூட் ஆயிட்டீங்க Mute. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்குது. ம். மீன் என்னதான் தண்ணி விட்டு வெளியில கொண்டு வந்து ஏசி ரூம்ல வச்சாலும் அது சந்தோஷமா இருக்காது. அது மாதிரி நம்ம பகவான் கிட்ட இருந்தாதான் சந்தோஷமா இருப்போம். இந்த உலகத்துல எவ்வளவுதான் வசதியோட இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்காது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே அதாவது கிருஷ்ணா. இப்ப பிரபுபாதா, அதாவது கல்லீரல் நோய் உள்ளவர்கள் பசுவின் மூத்திரத்தை வச்சுதான் அந்த ஆயுர்வேத மருத்துவப்படி அதை நோயாளிக்கு கொடுக்குறாங்க. ஆனா பசுவின் பாலை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா பசுவின் பால் குடிக்கிறதுன்னா அதை தெரிஞ்சுக்கலாம், அறியலாம். அதே மாதிரி பார்க்கடல் உப்புக்கடல் இருக்கும் பொழுது உப்புக்கடல் இருக்கிறவங்க பார்க்கடலை பத்தி அறியலாம், அதை வேதனைகள் அறிந்து கொள்ளலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. அப்படி பாட்கடலை காண முடியலைன்னா கூட ஒரு கடல் இருக்குதுங்கிறத வேத நூல்களில இருந்துதான் மாதாஜி நம்ம அறிய முடியும். அதன் மூலம்தான் சந்திரன் பிறந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ மாதாஜி. பகவானின் லீலைகள் ரூபம் எல்லாம் கேட்பதாலே பக்தி பகவானுடைய பாதம் வரைக்கும் அந்த வேர் செடி கொடி போகும்னு சொல்லி
கோடி அடையும். படிக்கிற பகவானுடைய பாடங்களை போய் அடைந்து பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. இந்த பக்தி லதா ஹரே பக்தி கிருஷ்ண. கொடி. மாதாஜி, ஆ. துவாரகையிலேயே பகவான் கூடயே பிறந்து வளர்ந்து அவங்க கூடவே இருந்து அவங்க பகவான் அவர்தான் பரமபுருஷ பகவான் அவங்க உணராம இருந்திருக்காங்க. சாதாரண இருந்து இருக்காங்க. அவங்க வந்து அவரை பரமாத்மாவை தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் படிக்கணும். என் மத்திய லீலோபயிகம் ஸ்வயோக மயா பலம் தர்ஷயதா குஹீதம் விஸ்மாபனம் ஸ்வஸ்ய ச சௌபவர்த்தேஹி பரம் பூதம் பூஷணபூஷணாங்கம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவது வித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் தமது அந்தரங்க சக்தியான யோக மாயினால் இந்த ஜட உலகில் தோன்றுகிறார். அவர் தமது லீலைகளுக்கு பொருத்தமான நித்திய ரூபத்துடன் வருகிறார். வைகுண்டநாதராக தமது நித்திய ரூபத்தில் உள்ள பகவான் உட்பட தங்களுடைய சொந்த ஐஸ்வர்யத்தில் சிறப்புடையவர்களாகிய அனைவருக்கும் இந்த லீலைகள் அற்புதமானவையாக இருக்கின்றன. இவ்வாறாக அவரது கிருஷ்ணரின் உன்னதமான உடல் அணிகலன்களுக்கெல்லாம் அணிகலன்களாக விளங்குகிறது. பூஷணாங்கம். அணிகலன்களை போட்டுக்கிறதுனால நம்ம வந்து அழகு அடையணும். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த அணிகலன்கள் அழகு பெறுகின்றன. பகவானுக்கு அணிவிக்கிறதுனால அந்த அணிகலன்களுக்கு அழகு சேருது. அதனால பகவான் அழகாக இருக்கு. பூஷணம் அப்படின்னு சொல்றது. நேற்று படிக்காதவங்க யார் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணி படிக்காதவங்க. பிரேம பிரதா மாதாஜி படிச்சீங்களா நேற்று நீங்க? ஓகே. சுகமலர் மாதாஜி படிக்கீங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. வேத மந்திரங்களில் நித்யோ நித்யானாம் சேதனானாம் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் எல்லா பிரபஞ்சங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் விட பரமபுருஷர் தலை சிறந்தவர் ஆவார். அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைமையானவர். செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய ஐஸ்வர்யங்களில் அவருக்கு இணையானவர்களோ அல்லது அவரை விட உயர்ந்தவர்களோ ஒருவரும் இல்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்பிரபஞ்சத்தில் அவதரித்திருந்த பொழுது ஜட உலக லீலைகளுக்கு சற்றே பொருத்தமான முறையில் அவர் தோன்றியிருந்ததால் அவர் ஒரு மனிதனைப் போலவே காணப்பட்டார். அவர் தமது 4 கரங்களை கொண்ட வைகுண்ட அம்சத்துடன் மனித சமூகத்தில் தோன்றவில்லை. ஏனெனில் அது அவருடைய லீலைகளுக்கு பொருத்தமாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு மனிதராக அவர் தோன்றியிருந்த போதிலும் அவரது 6 ஐஸ்வர்யங்களில் அவருக்கு இணையானவர்களாக யாருமே இருந்ததில்லை, இருக்கவும் போவதில்லை. ஒவ்வொருவரும் இவ்வுலகில் தாங்கள் பெற்றுள்ள ஐஸ்வர்யத்தினால் செருக்குடையவர்களாக உள்ளனர். ஆனால் மனித சமூகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்திருந்த பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் அவர் மிஞ்சியவராக இருந்தார். பகவானின் லீலைகள் மனித கண்களுக்கு புலப்படும் பொழுது அவை பிரக்கட என்றும் புலப்படாத பொழுது அப்பிரக்கட என்றும் அழைக்கப்படுகின்றன. உண்மையில் சூரியன் எப்படி ஆகாயத்தை விட்டு செல்வதில்லையோ அதுபோலவே பகவானின் லீலைகளும் முடிவடைவதே இல்லை. ஆகாயத்தில் சூரியன் எப்பொழுதும் அதன் சரியான சுற்றுப்பாதையிலேயே சுழல்கிறது. ஆனால் குறையுடைய நமது பார்வைக்கு அது சில சமயங்களில் காணப்படுவதாகவும் சில சமயங்களில் காணப்படாததாகவும் இருக்கிறது. அதை போலவே பகவானின் லீலைகள் ஒரு பிரபஞ்சத்திலோ அல்லது மற்றதிலோ எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. துவாரகையிலிருந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்த பொழுது அங்குள்ள மக்களின் கண்களில் இருந்து அவர் மறைந்து போனார் என்பதை மட்டுமே இது குறிக்கிறது. ஜட உலக லீலைகளுக்கு சற்றே பொருத்தமான அவரது உன்னத உடல் வைகுண்ட லோகங்களில் உள்ள அவரது வெவ்வேறு விரிவங்கங்களுக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல என்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வைகுண்ட லோகங்களில் பகவானால் வெளிப்படுத்தப்படும் கருணையை விட ஜட உலகில் லீலைகள் புரிவதற்காக அவர் ஏற்ற திவ்யமான உடல் தலை சிறந்ததாகும். வைகுண்ட லோகங்களில் முக்தி பெற்ற நித்திய முக்த ஜீவராசிகளிடம் பகவான் கருணை காட்டுகிறார். ஆனால் பௌதிக உலகில் அவர் நிகழ்த்திய லீலைகளில் இழிவடைந்த அல்லது என்றென்றும் பந்தப்பட்ட நித்திய பத்த ஆத்மாக்களிடம் கூட அவர் கருணை கொள்கின்றார். அவரது அந்தரங்க சக்தியின் யோகமாயா மூலமாக ஜட உலகில் அவர் வெளிப்படுத்திய தலை சிறந்த 6 ஐஸ்வர்யங்கள் வைகுண்ட லோகங்களிலும் காணப்படுவது அரிது. அவரது லீலைகள் அனைத்தும்
அவரது ஆன்மீக சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்டவையாகும், பௌதிக சக்தியினால் அல்ல. பிருந்தாவனத்தில் அவர் நிகழ்த்திய ராசலீலையும் 16,108 மனைவிகளுடன் ஒரு குடும்பஸ்தராக அவர் வாழ்ந்ததும் வைகுண்டத்தில் உள்ள நாராயணனுக்கு கூட அற்புதமானதாக தோன்றுகிறது. ஜட உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கும் அது அதி அற்புதமாக இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்ரீராமர், நரசிம்மர் மற்றும் வராகர் முதலான பகவானின் மற்ற அவதாரங்களுக்கும் கூட அவரது லீலைகள் அற்புதமானவையாக இருந்தன. அவரது ஐஸ்வர்யம் மிகவும் தலை சிறந்ததாக இருந்ததால் அவரது லீலைகள் ஸ்ரீகிருஷ்ணரில் இருந்து வேறுபட்டதான வைகுண்டநாதராலும் மதித்து போற்றப்பட்டன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு அருமையான ஒரு பொருளுரை இது. இதுல பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகள் நாராயணரை கூட கவர்ந்ததாம். யாரை கூட கவர்ந்ததாம்? நாராயணரை கூட கவர்ந்ததாம். சோ இந்த டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, வைகுண்டநாதராக தமது நித்திய ரூபத்தில் உள்ள பகவான் உட்பட, அந்த நாராயணர் உட்பட தங்களுடைய சொந்த ஐஸ்வர்யத்தில் சிறப்புடையவர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த லீலைகள் அற்புதமானவையாக இருந்தன. அதனால லக்ஷ்மி தேவி கூட என்ன பண்றாங்க? தபஸ் பண்றாங்க. எங்க அப்படின்னா விருந்தாவனத்துல. யாராவது விருந்தாவனம் போன போது அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ண கோவிலுக்கு யாராவது போயிருந்தீங்களா? ஏன் தபஸ் பண்றாங்க அப்படின்னா, பகவானோட ராசலீலையில போய் கலந்துக்கிறதுக்காக தபஸ் பண்றாங்க. அப்போ கோபியர்கள் எல்லாம் பார்த்தாங்க, லக்ஷ்மி தேவி எப்படி வந்திருக்காங்க? அப்படி அவங்களோட சக்கல ஐஸ்வர்ய பாவத்தோட வந்திருக்காங்க. வைர வைடூரியங்கள், பட்டு பீதாபரங்கள்லாம் அணிஞ்சு வந்திருக்காங்க. அப்போ கோபியர்கள் பார்த்தாங்க, லக்ஷ்மி தேவி வந்தோடனே இந்த பசுமாடை இந்த பக்கம் கட்டுங்க, இந்த சாணி அள்ளி போடுங்க, இங்க கொஞ்சம் இந்த பசுவை குளிப்பாட்டுங்க. லக்ஷ்மி தேவியால என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் பண்ண முடியல லக்ஷ்மி தேவியால. அப்ப என்ன ஆச்சு? அவங்க ஐஸ்வர்ய பாவத்தினால அந்த மாதுரிய பாவத்துக்குள்ள போக முடியல. அவங்களுடைய ஐஸ்வர்ய பாவம் அப்படிங்கிறதுல அவங்க அப்படியே இருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு பெரிய மனிதர் வராரு. அவர் வந்த உடனே கோவில்ல இந்த தரையை கொஞ்சம் தொடங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? தொடக்க முடியுமா அவரால? தொடக்கவே முடியாது அவரால் எல்லாம், இல்லையா? அப்படியே திகைச்சு போயிடுவாங்க. ஆனா பக்தர்கள் ரொம்ப எளிமையானவங்க. பக்தர் ஆயிட்டாங்கன்னா எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார்? தரையை துடைப்பார். நம்ம அம்பரீஷ மகாராஜருடைய லீலைகளை பத்தி நம்ம இன்னும் படிக்கல. ஆனாலும் நம்ம அவரை பத்தி பகவத்கீதையில பாகத்துல பார்த்திருப்போம், இல்லையா? சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திர மாஜனாதிஷோ ஸ்ருதிம் சகார அச்சுத தத்கதோதயே. கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷோ. மந்திர மார்ஜனம்னா கோவிலை தூய்மை செய்யுது. கரத்தால் அவருடைய கைகளால என்ன பண்ணார்? கோவில தூய்மை செய்தார். அம்பரீஷ் மகாராஜர் உலக பேரரசர், ஹரே கிருஷ்ணா மாதா. அவர் தூய்மை செய்தார். பூரியில பிரதாபருத்ரன் அவரு. வெரி குட், வெரி குட். யார் சொன்னது? உமாதேவி மாதாஜியா? எஸ் எஸ் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ பூரியில பிரதாபருத்ர மகாராஜர் என்ன பண்றார்? தெரு கூட்டுறார், தெருவை கூட்டுறார். தங்க தொடப்பத்தால தெரு கூட்டுறார். யாரா தெரு கூட்டுவாங்களா? அப்பதான் அந்த மந்திரி ரொம்ப புத்திசாலியா இருந்தார். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த காஞ்சி மன்னனுக்கு இவருக்கும் சண்டை நடந்த போது, அப்போ அவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோட இவருக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், தெருக்கூட்டுறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ ரத யாத்திரைக்காக காத்திருந்தார் அந்த மந்திரி. அப்போ பார்த்தார், நீங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட் தெருக்கூட்டுறவர், ரொம்ப சிறந்த தெருக்கூட்டுறவர் நீங்க தான், அதனால நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். சோ இது மாதிரி பகவத் பக்தர்கள் எந்த ஒரு சேவையும் செய்யறதுக்கு அவங்க தயங்குறது கிடையாது. பட் அந்த ஐஸ்வர்ய பாவத்துல இருக்கும்போது அந்த பாவத்தை விட்டு அவங்களால லக்ஷ்மி தேவியால வெளியில வர முடியல. அதனால அவங்க தபஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு இதை அவருடைய தென்னிந்திய பயணத்தின் போது வேங்கடப்பட்டர் வீட்டுல அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கேக்குறார். அப்போ அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில நடக்கக்கூடிய விவாதங்கள். அப்ப கேக்குறார், எதுக்காக உங்க லக்ஷ்மி தேவி நாராயணர் விட்டு கிருஷ்ணர் பின்னாடி வந்தாங்க? ஏன் அந்த ராசலீலையில கலந்துக்கணும் எதுக்கு அவங்களுக்கு ஆசை வந்தது? உங்க பதிவிரதியாச்சே அப்படின்னு இவர் கேட்க, அவர் சொல்றார், வா இதெல்லாம் எனக்கு புரியுற விஷயம் கிடையாது, நீங்க தான் சாட்சாத் அந்த பகவான், நீங்க தான் இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ
நாராயணரையும் கவரக்கூடியது கிருஷ்ணனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். இதே பகவான் தான், ஆனா கிருஷ்ணரா வரும்போது அவருடைய லீலைகள் அதி அற்புதமா இருக்கு. 4 கரங்களோட வரல. சோ உங்களுக்கு ஒரு கேள்வி. சோ எல்லாரை விடவும் பகவான் உயர்ந்தவர். அவருக்கு சமமானவரோ அவரை விட இங்க இருக்கு மெய்யானவரோ யாரும் இல்லை. அந்த வார்த்தை என்ன, அந்த சமஸ்கிருத வார்த்தை என்ன? அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தை என்ன? பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை. அசமூர்த்துவ, ஆசம, ஆசம, ஊர்துவ. ஊர்துவன்னு உயர்ந்தது. உயர்ந்தவரும் யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவரும் யாரும் கிடையாது. அசமூர்த்துவர் பகவானுடைய இன்னொரு பேர், அசமூர்த்துவர். அவருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது, அவரோட உயர்ந்தவங்களும் யாரும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு கீழேதான் அப்படிங்கிறத பார்ப்போம். யத்தர்ம சுனோபத ராஜசூயே நிரீக்ஷ்ய திருக் ஸ்வஸ்தியயனம் திரிலோகः கார்சன்யேன ஜாத்யேக கதம் பிதாதுர் அர்வாக் ஸ்ருதௌ கௌஷலம் இதி அமன்யத. பிரபஞ்சத்தின் மேல், கீழ் மற்றும் மத்திய லோகங்களைச் சேர்ந்த எல்லா தேவர்களும் யுதிஷ்டிர மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூய யாக அரங்கில் கூடினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அழகிய தேக அம்சங்களை கண்ட அவர்கள் மனிதர்களை படைத்தவரான பிரம்மாவின் சிருஷ்டியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மிக மிக சாமர்த்தியமாக படைக்கப்பட்டவர் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டனர். சோ இது கரெக்டா? இந்த சிந்தனை கரெக்டா? அவங்களுடைய சிந்தனை பிரம்மாவோட படைப்பிலேயே பகவான் தான் சிறந்த படைப்பு அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம். கரெக்டா இது? தவறு மாதாஜி. பிரம்மா படைக்கல பகவான். பகவான் தான் பிரம்மாவை படைச்சார். பட் அவங்களுக்கு அது புரியல. தேங்க்யூ. இந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருந்தாலே நம்ம பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்திருந்த போது அவருடைய அழகிய தேக அம்சங்களுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் எதுவுமே இருக்கவில்லை. ஜட உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்த பொருளை நீல நிற தாமரையுடனோ அல்லது ஆகாயத்திலுள்ள முழு நிலவுடனோ ஒப்பிடலாம். ஆனால் தாமரை மலரும் நிலவும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தேக அம்சங்களின் அழகினால் தோற்கடிக்கப்பட்டன. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகிய ஜீவராசிகளான தேவர்களால் இது உறுதி செய்யப்பட்டு தங்களைப் போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கூட பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவரே என்று தேவர்கள் நினைத்தனர். பரமபுருஷரின் உன்னதமான அழகை படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு இல்லை. கிருஷ்ணரை படைத்தவர் யாரும் இல்லை, மாறாக அவரே அனைவரையும் படைத்தவர் ஆவார். இதை அவரே கீதையில் 10.8 கூறுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ பகவான் பகவத்கீதையில சொல்றார், அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவான் ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்றார். அஜ அப்படின்னா அவர் பிறப்பற்றவன். நான் பிறப்பற்றவனாக இருந்த போதும் அவ்யயாத்மா, நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் இந்த ஜட உலகில் நான் பிறக்கிறேன். எப்படி தோன்றுகிறேன்? பூதானாம் ஈஸ்வரோபிசன், நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய ஆத்ம மாயை யோக சக்தியினால நான் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பகவான் பிரம்மாவால படைக்கப்பட்டவர் கிடையாது. அனைத்தும் பகவான்கிட்ட தான் வருதே தவிர பகவானை யாரையும் படைக்கிறவங்க கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் அநாதிராதி கோவிந்தா. அதற்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. யஸ்யானுராக ப்ளுதஹாசராஸ் லீலாவலோக பிரதிலப்தமானக பிரஜஸ்திரியோ திருப்தீர் அனுப்பிரவருத்த திரியோ வதஸ்து கில கிருத்யசேஷாக. பிரஜபூமியின் கன்னிப்பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சிரித்தும் நகைச்சுவையாக பேசியும் பார்வைகளை பரிமாறியும் அவர்கள் லீலைகளில் ஈடுபட்டிருந்தனர். பிறகு கிருஷ்ணன் அவர்களை விட்டு சென்றதால்
மன வருத்தம் அடைந்தனர். கண்களாலேயே அவரை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் பாதி மயங்கி கீழே அமர்ந்து விட்டதால் குடும்ப கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற இயலவில்லை. பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ், படிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவனத்தில் வாலிப பருவத்தில் இருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமக்கு சமமான வயதுடைய பெண்களை எல்லாம் உன்னத அன்புடன் குறும்புகள் செய்து தொல்லை கொடுத்தவர் என்ற கெட்ட பெயரை எடுத்தார். அவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு தீவிரமானதாக இருந்ததால் அப்பரவச நிலைக்கு ஈடு இணை இல்லை. பிருந்தாவனத்து கோபியர்களும் அவரிடம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்தனர். இவ்வாறாக அவர்களுடைய அன்பு பிரம்மா, சிவன் போன்ற சிறந்த தேவர்களின் அன்பையும் மிஞ்சியதாக இருந்தது. கடைசியில் கோபியர்களில் உன்னதமான அன்பின் முன் தமது தோல்வியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்களது கலப்படமற்ற தூய அன்பிற்கு தம்மால் ஈடு செய்ய இயலவில்லை என்பதையும் பகிங்கரமாக கூறினார். பகவானின் குறும்புத்தனத்தினால் கோபியர்கள் மன வருத்தம் அடைந்தவர்களைப் போல காணப்பட்ட போதிலும் கிருஷ்ணர் அவர்களை விட்டு பிரிந்து சென்ற பொழுது அப்பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் கண்களாலும் மனங்களாலும் அவர்கள் பின்தொடர்வது வழக்கம். இப்பிரிவினால் உண்டாகும் அதிர்ச்சியால் ஸ்தம்பித்து போய்விடும் அவர்களால் தங்களுடைய இல்லற கடமைகளை சரிவர செய்ய முடிவதில்லை. ஆண் பெண்களுக்கிடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் அன்பு விவகாரங்களில் கூட அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிருந்தாவனத்தின் எல்லையை தாண்டி வெளியே செல்வதில்லை என்று வேத நூல்கள் கூறுகின்றன. பிருந்தாவனத்து வாசிகளின் உன்னதமான அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர் அங்கேயே நித்திய வாசம் புரிகிறார். இவ்வாறாக தற்பொழுது அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை என்ற போதிலும் பிருந்தாவனத்தை விட்டு நொடிப்பொழுதும் அவர் வெளியேறுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ மிக உயர்ந்த லீலை, ராசலீலை. ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டிய பக்குவ நிலை, நம்மளுடைய சொரூப நிலை அப்படிங்கிறது இதுதான். நமக்கும் பகவானுக்கும் நித்தியமான இந்த உறவு இருக்கு. அந்த உறவை நம்ம ஸ்தாபிக்கணும். அப்போ பிருந்தாவனத்து கோபியர்கள் எத்தனையோ கோடான கோடி ஜென்மங்கள்ல செய்த புண்ணிய கர்மங்களின் பலனாக பகவானோட இந்த மாதிரி ஒரு உன்னத அன்பு பரிமாற்றம் செய்திக்கிற நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. நிறைய கோபியர்கள்ல பல பல பிரிவுகள் இருக்காங்க. வேதங்கள் கோபியர்களா இருக்காங்க, பல்வேறு முனிவர்கள் கோபியர்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னா ராமாவதாரத்துல அந்த முனிவர்கள் ராமரை தொடக்கூட அனுமதி இல்லை. பகவான் ஸ்ரீராமர் தன்னுடைய உடலை தொடக்கூட அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த தண்டகாரண்யத்துல தவம் பண்ண பல முனிவர்கள் பகவானை தொட்டு தழுவணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. அவங்க கோபியர்களா இருந்தாங்க. அப்புறம் பகவானுடைய நித்திய ராஜ்யத்துல கோலோக பிருந்தாவனுக்கு அவங்க கோபியர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்காங்க. கோபியர்கள்லயே பல பல பிரிவுகள் இருக்காங்க. எப்பட்ட பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. என்னன்னா பகவானையே கண்டிக்கிறது, பகவானை கோச்சிக்கிறது, எல்லா விதமான ரசங்கள், எல்லா ரசங்களும் முழுமையாக எங்க வெளிப்பட்டது அப்படின்னா ராசலீலையில வெளிப்பட்டது. இந்த மாதுரிய பாவத்துல எல்லா ரசங்களும் வெளிப்பட்டது. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த கோபியர்கள் என்ன நினைச்சாங்களா, ஓ இல்லைன்னா கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே ஆகாது, இதுதான் ரொம்ப பிரியமானவளாக்கும், என் கூட தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்களா. அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு சின்ன தற்பெருமை கூட பகவானுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஆயிட்டாங்க, அழுக, கண்ணீரும் கம்பளையுமா எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரை தேடுறாங்க. அந்த ராத்திரியில ரொம்ப அற்புதமா இருக்கும் கோபிகா கீதம். அப்படி பகவானை தேடி 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 அழைச்சு போறாங்க. அப்போ ஒரு சமயத்துல அதே பகவான், அதே கிருஷ்ணர் 4 கரங்கள்ல நாராயணரா நிற்கிறார். ஆனா கோபியர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, எங்க கிருஷ்ணர் இந்த பக்கம் பாத்தீங்களா அப்படித்தான் கேட்டாங்க. நாராயணரை பார்த்தா உங்களுக்கு என்ன ஏற்படல, கவர்ச்சி ஏற்படல. அப்போ அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. ஏற்பட்ட ஒரு சிறந்த உன்னத நிலை. பகவான் சொல்ற, எனக்கு
புருஷ சுத்தம், இந்த மாதிரி வேத மந்திரங்கள்லாம் ஸ்பஷ்டமா உச்சாடனம் பண்ணி யாகங்கள்ல எல்லாம் வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி யாகுதிகள் கொடுக்கிற பிராமணர்கள் சொல்ற மந்திரங்களை விட எது ரொம்ப பிடிச்சிருக்கான்? கோபியர்கள் என்ன வைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கான். எப்படி எப்படியோ திட்டாங்க கோபியர்கள் கிருஷ்ணன். ஏமாட்டுக்காரன் சொல்றாங்க, திருடன் சொல்றாங்க, என்னென்ன வார்த்தைகளும் சொல்லி கிருஷ்ணன் வந்து அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு இஷ்டமா? ஏன்னா அங்க என்ன இருக்கு? உன்னதமான அன்பு இருக்கு. அங்க வந்து என்ன இல்ல, அந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் கலந்த பக்தியே அங்க இல்ல. பயமே இல்லை கோபியர்கள். அதனால முழுக்க முழுக்க தூய்மையான அன்புதான் இருக்கு. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அதனால விருந்தாவனத்தை விட்டு பகவான் என்ன பண்றது இல்ல, எங்கேயுமே போறது இல்லை. சோ கோபியர்கள் இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தும் போது, அப்போ பகவத்கீதையில பகவான் சொல்ற, ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசக அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? ஏ தாமாம் பிரபத்யந்தே என்ன அர்த்தம்? என்கிட்ட யார் எப்படி பழகுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நானும் அவங்க கிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ கோபியர்களுடைய அன்புக்கு பகவான் என்ன பண்ணிடணும்? அதே அன்பை திருப்பி செலுத்திருக்கணும் இல்லையா? முடியாதுன்னுட்ட, என்னால முடியாது அப்படின்ட்டு. அதனால உங்க அன்பையே நீங்க வச்சுக்கோங்க, உங்க பக்தியே நீங்க வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் என்னால பதில் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பகவானால முடியாதுன்னு சொல்ற ஒரு காரியம் என்ன? கோபியர்களுடைய அன்புக்கு பதிலுக்கு அவரால் என்ன பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல பகவான். அதனால உங்க பக்தியை நீங்க வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு அல்டிமேட், அதான் அப்படின்ட்டு. அதனால பக்திக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பக்திக்கு மேல பக்தி தான் உயர்ந்தது. அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, இதை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதனால்தான் அவங்க பிரபுபா சொல்லியிருக்க, கடைசியில் கோபியர்களின் உன்னதமான அன்பின் முன் தமது தோல்வியை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்களது கலப்படமற்ற தூய அன்பிற்கு தம்மால் ஈடு செய்ய இயலவில்லை என்பதையும் பகிரங்கமாக கூறினார். ஒத்துட்டார் கிருஷ்ணர், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி அன்பு என்னால வந்து நான் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. அதனால இந்த உன்னதமான அன்பு பரிமாற்றம் அப்படிங்கறதுதான் பகவானே கவலைக்கூடிய விஷயமா. அதனால்தான் பகவான் முக்தியை கூட கொடுத்துருவாராம், பக்தியை கொடுக்க மாட்டாராம். எதை கொடுத்துருவாராம்? முக்தி எல்லாம் ஈஸியா கொடுத்துருவாராம். யாருக்கெல்லாம் முக்தி கிடைச்சது? யாருக்கெல்லாம் முக்தி கிடைச்சது? பூதனைக்கும் முக்தி கிடைச்சது, அசுரர்களுக்கு எல்லாம் முக்தி கிடைச்சது. ஈஸியா கொடுத்துருவார், முக்தியை ஈஸியா கொடுத்துருவார். ஆனா பக்தி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்தி இருந்ததுன்னா அவரே கட்டி போட்டுடலாம். அதனால அந்த பக்தியை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்தி எங்க பொக்கிஷமா இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய இதயத்துல இருக்கு. அந்த பக்திங்கிற பொக்கிஷம் ஆச்சாரியர்களுடைய இதயத்துல பொத்தி வச்சிருக்காரு பகவான். அவங்க என்ன பண்றாங்க? அந்த பொக்கிஷத்தை நமக்கு திறந்து கொடுத்துட்டாங்க. கிருஷ்ண சே தோமாரா கிருஷ்ண தீகே பரா தோமாரா சே அமி தோ கங்காலா கிருஷ்ண கிருஷ்ண போலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமிதோ கங்காலா, நான் உங்களுடைய வேலைக்காரன், உங்க பின்னாடி வரேன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கூப்பிட்டு நான் உங்க பின்னாடி வரேன், தயவு செய்து உங்க கிருஷ்ணரை எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கிட்ட நம்ம வந்து கேட்க. வைஷ்ணவ தாக்கூரா தயார சாகரா துமாரா கருணா கோரே. ஓஹே வைஷ்ணவ தாக்கூரா, வைஷ்ணவ தாக்கூரா அப்படின்னா வைஷ்ணவ ஆச்சாரியர்களே, நீங்க கருணை கடல், என்ன பண்ணுங்க, அந்த கடல்ல இருந்து கொஞ்சம் துளி எங்களுக்கு கொடுங்க, நாங்க பின்னாடி உங்கள்கிட்ட கெஞ்சின்னு வரோம், எங்களுக்கு கிருஷ்ணரை கொடுங்க. நாங்க எங்க கெஞ்சுறோம், அவங்கதான் நம்மளை தேடி வர்றாங்க இல்லையா? ஆனா ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பின்னாடி போகணும், அவங்க நம்ம தேடி வந்துட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும், இப்போ அதை அப்படியே மாத்தி பிரபுபாத் குருதேவ் கிருஷ்ணரை வந்து அந்த சேவையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம தான் போய் கேட்கணும். ஸ்வசாந்த ரூபேஷு இதரை ஸ்வரூபைர் அப்யர்த்யமானேஷு அனுகம்பிதாத்மா பராவரேஷோ மகத் அம்சயுக்தோ ஹி அஜோபி ஜாதோ பகவான் யதாக்னி. பரம கருணாமூர்த்தியும் ஜட ஆன்மீக உலகங்களை ஆள்பவருமான பரமபுருஷர் பிறப்பற்றவர் ஆவார்.
ஆனால் அமைதியே உருவான அவரது பக்தர்களுக்கும் பௌதிக இயற்கை குணங்களில் உள்ளவர்களுக்கு இடையில் உராய்வு ஏற்படும் பொழுது மகத் தத்துவம் பின்தொடர அவர் அக்னி போல் பிறவி எடுக்கிறார். பக்தர்களை காத்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக பகவான் அவதரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? திலகவதி மாதேஷ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதற்கு ஜெய். பகவத் பக்தர்களுக்கு பௌதிக ஆசைகள் இல்லாததால் இயல்பாகவே அவர்கள் அமைதியுடன் விளங்குகின்றனர். முக்தி பெற்ற ஆத்மாவிற்கு பொருளாசை இல்லாததால் துன்பமும் இல்லை. பொருளை அடைய விரும்புபவன் அதை இழக்கும் பொழுது வருத்தத்தையும் அடைகிறான். பக்தர்கள் பௌதிக உடைமைகளுக்காகவோ முக்தி அடைவதற்காகவோ விரும்புவதில்லை. சுய தர்மத்தை செய்யும் நோக்கத்துடன் அவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். தாங்கள் எங்கிருக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. கருமிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஏதோ ஒரு வகையான பௌதிக அல்லது ஆன்மீக உடைமையை பெற்றிருக்க விரும்புகின்றனர். கருமிகள் பௌதிக உடைமைகளை விரும்புகின்றனர். ஞானிகளும் யோகிகளும் ஆன்மீக உடைமைகளை விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ பௌதிக உடைமைகளையும் விரும்பவில்லை, ஆன்மீக உடைமைகளையும் விரும்பவில்லை. பகவானுக்கு தொண்டு செய்ய மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். பகவானின் விருப்பப்படியே பௌதிக அல்லது ஆன்மீக உலகில் எங்கு வேண்டுமானாலும் தொண்டு செய்ய அவர்கள் தயாராக உள்ளனர். குறிப்பாக இத்தகைய பக்தர்களிடம் பகவான் எப்பொழுதும் கருணை கொண்டவராக இருக்கிறார். கருமிகள், ஞானிகள் மற்றும் யோகிகள் ஆகியோர் இயற்கை குணங்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பெற்றுள்ளனர். எனவே அவர்கள் பக்தர் அல்லாதவர்கள், இதர என அழைக்கப்படுகின்றனர். யோகிகளை கூடி உள்ளடங்கியுள்ள இத்தகைய இதரர்கள் சில சமயங்களில் பகவானின் பக்தர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்றனர். அம்பரீஷ மகாராஜர் பகவானின் மிக சிறந்த பக்தராக இருந்ததால் பெரும் யோகியான துர்வாச முனிவர் அவருக்கு சதா தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். பெரும் கருமியும் ஞானியுமான இரண்யகசிபு தன் சொந்த வைஷ்ணவ மகனான பிரகலாத மகாராஜனை தொல்லைகளுக்கு உட்படுத்தினான். அமைதியான பகவத் பக்தர்கள் இதரர்களால் இவ்வாறு தொல்லைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பல உள்ளன. இத்தகைய தொல்லைகள் நிகழும் பொழுது தமது தூய பக்தர்களிடம் கொண்டுள்ள பரம கருணையினால் பகவான் மகத் தத்துவத்தை ஆளும் தமது விரிவங்கங்களுடன் சூழப்பட்டவராய் தாமே நேரில் வந்து அவதரிக்கிறார். பகவான் பௌதிக உலகிலும் இருக்கிறார், ஆன்மீக உலகிலும் இருக்கிறார். அவரது பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உராய்வு ஏற்படும் பொழுது பக்தர்களை காக்கும் பொருட்டு அவர் தோன்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பகவான் தோன்றும் பொழுது அவரது மற்றெல்லா விரிவங்கங்களும் கூட அவருடன் தோன்றுகின்றனர். அவர் வசுதேவரின் புத்திரராக தோன்றிய பொழுது அவரது அவதாரத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. அவர் பரமபுருஷ பகவான் என்று சிலர் கூறினர். அவர் நாராயணரின் அவதாரம் என்று சிலர் கூறினர். அவர் ஷீரோதகசாயி விஷ்ணுவின் அவதாரம் என்று சிலர் கூறினர். ஆனால் உண்மையில் அவர் முழுமுதற் கடவுளாவார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அவரது லீலைகளில் பங்கேற்று செயல்படுத்துவதற்காக மற்றெல்லா அவதாரங்களும் அவருடன் வருகின்றனர். மகத் தத்துவத்தை படைப்பவர்களான புருஷர்கள் சூழப்பட்டவராக அவர் வருகிறார் என்பதையே மகத் அம்சயுக்த எனும் சொல் குறிப்பிடுகிறது. மகாந்தம் விபும் ஆத்மானம் என்று வேத மந்திரங்களும் இதை உறுதி செய்கின்றன. கம்சனுக்கும் வசுதேவருக்கும் உக்ரசேனருக்கும் இடையில் உராய்வு ஏற்பட்ட பொழுது மின்சாரத்தை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். வசுதேவரும் உக்ரசேனரும் பகவானின் பக்தர்களாக இருந்தனர். கருமிகளையும் ஞானிகளையும் பிரதிநிதிப்பவனாக இருந்த கம்சன் பக்தனல்லாத ஒரு நாஸ்திகனாவான். கிருஷ்ணர் சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். முதலில் அவர் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றினார். பிறகு காலையில் உதயமாகும் சூரியனை கண்டு தாமரை புத்துணர்வை பெறுவதைப் போலவே படிப்படியாக பகவான் மதுராபுரியை சூழ்ந்துள்ள இடங்களில் வசிப்பவர்களை திருப்திப்படுத்தினார். சிறிது சிறிதாக துவாரகையின் உச்சியை அடைந்த பகவான் உத்தவரால் இங்கு விவரிக்கப்படுவது போல் பிறகு அனைத்தையும் இருளில் மூழ்கடித்தவாறு சூரியனை போல் அஸ்தமித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
சோ கர்மிகளுடைய நோக்கம் என்ன? கர்மிகள் எதை விரும்புறாங்க? உங்களுடைய இலக்கு என்ன? பௌதீக வசதிகள். வெரி குட், வெரி பலன் குட், வெரி குட். பலனை எதிர்பார்ப்பு. பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் கர்மிகள். ஞானிகள் எதை விரும்புறாங்க? ஞானிகளுடைய இலக்கு என்ன? ஞானிகள் பிரம்மஜோதியை போய் அடையணும். வெரி குட். யோகிகள் பகவானை அடை பகவானை அடை யோகிகளுடைய இலக்கு என்ன? பகவானுக்கு சேவை செய்தல். யோகிகள் அவங்களும் பிரம்மஜோதி அவளும் பிரம்மஜோதி தான் மாதாஜி. பகவான் அப்படின்னு நினைக்கிறாங்களா மாதாஜி? அவர்களும் பிரம்மஜோதி தான். யோக சித்திகள் அடையணும்னு நினைக்கிறாங்க. உடனங்கள் இல்லை. யோக சித்திகள் எல்லாரும் 2 ஆன்சர் எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. கர்மிகள் பலநோக்கு செயல்கள் பலனை எதிர்பார்த்து செய்யறவங்கன்னு சொல்லிட்டீங்க. ஞானிகள் பிரம்மஜோதி அடையணும்னு நினைக்கிறாங்க. யோகிகளுடைய இலக்கு யோக சித்திகள், அனிமா, லகிமா, மகிமா, பிரகாமியா, காம வசாயிதா, இந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணி அஷ்டமா சித்திகள் அடையணும்னு நினைக்கிறாங்க. சோ அதுதான் அவங்களுடைய இலக்கு. ஆக இவங்க யாருமே யாரு கிடையாது, தூய்மையான பக்தர்கள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பக்தி, ஆனா இவங்க தூய்மையான பக்தர்கள் கிடையாது. சோ அதனால என்ன பண்றாங்க, பக்தர்களுக்கு இவங்க பல தொல்லைகளை விளைவிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் பெரிய யோகி இல்லையா, மிகப்பெரிய யோகி. அவர் என்ன பண்ணார், அம்பரீஷ் மகாராஜ் இருக்காரு, துர்வாசர் என்ன பண்ணார், மிகப்பெரிய யோகி. என்ன பண்ணார், அம்பரீஷ் மகாராஜர் கொஞ்சம் துளசி தீர்த்தம் சாப்பிட்டார். உடனே தன்னுடைய யோக சித்தியினால என்ன பண்ணார், தன் தலைமுடியிலேருந்து ஒரு முடிக்கற்றை இப்படி எடுத்து போட்டார். பெரிய அக்னிபூதம் வந்துருச்சு. ஏன் யோக சித்தி, அவருடைய யோக சித்தியினால என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு அக்னிபூதத்தை வரவழைச்சு இந்த அம்பரீஷ் மகாராஜனை அழிச்சிட்டு அப்படின்னு. ஆனா அம்பரீஷ் மகாராஜெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவருக்கு சித்தி இல்லையான்னு, அவருக்கு எல்லாம் இருக்கு, பக்தனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணான்ட்டு இருந்துட்டார். நடக்கிறது. நான் என்ன பண்ணேன், ஏகாதசி விரதம் இருந்தேன், துவாதசி பாரணம் பண்ணணும். என்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூடி, எல்லாம் மிகப்பெரிய பக்தர்கள் எல்லாரும் கூடி விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு 3 சொட்டு துளசி தீர்த்தம் குடிச்சா ஏகாதசி விரதமும் இருந்த பலன் கிடைக்குது, அதித்தியை நம்ம என்ன பண்ணல, அவமரியாதை பண்ணல. சோ அந்த 3 சொட்டு துளசி தீர்த்தம் அவருக்கு பொறுக்கல. இதோட ஈகோ கிளாஷ் வேற என்ன. அவர் என்ன உட்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டாரா, அவரை விட்டு கிடையாதே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, அவர் ராத்து காத்திருக்காரு. ஆனா என்ன பண்ணியாச்சு, இவருக்கு இந்த யோக சித்தினால அப்படி தூக்கி அந்த அக்னிபூதத்தை வர வச்சார். சோ அதனால பக்தர்களுக்கு இந்த மாதிரி இந்த உராய்வு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன பண்றார் பகவான் வேற அவருடைய சுதர்சன சக்கரத்தினால அம்பரீஷ் மகாராஜரை காப்பாத்தினார். இங்க கம்சன், அதுக்கப்புறம் உக்ரசேனர், வசுதேவர், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வந்த போது பகவான் வாசுதேவரா வந்தார். வசுதேவருக்கு மகனா வாசுதேவரா பகவான் அவங்க எல்லாரையும் என்ன பண்ணார், அழிச்சார். பக்தர் அல்லாதவங்களை அழிச்சு அவருடைய பக்தர்களை காப்பாத்தினார். ஓகே, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்ற ஸ்லோகம் அன்னைக்கு கூட இதே கேள்விதான் கேட்டோம் இல்லையா. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாக்குலம் லோகம் பிரதயந்தி யுகே யுகே. இந்த ஸ்லோகம் கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். பரிபாஷ சூத்திரம் இந்த ஸ்லோகம், பாகவதத்துக்கே இந்த ஸ்லோகம் தான் அடித்தளம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா நாராயணர் தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒரு அவதாரம். உண்மைதான், தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால பெருசா யார்கிட்டயும் போய் நம்ம சண்டெல்லாம் போட வேண்டாம். ஆனா இது ஆன்மீகத்துல என்னது, ஒரு சின்ன ஒரு விவாதங்கள்ல நமக்கு ஒரு சுவை இல்ல கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறதுக்கு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப அடிப்படையான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மாம் கேதயதி ஏதத் அதஸ்ய ஜன்ம விடம் பலம் யத் வசுதேவதேஹே ரஜேஷ வாசோரி பயாத் இவ ஸ்வயம் புராத் யவாச்சித் யத் அனந்த வீர்யக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவரின் சிறைக்கூடத்தில் பிறந்தார் என்பதையும், அங்கு தமது தந்தையின் பாதுகாப்பை விட்டு எப்படி விருந்தாவனத்திற்கு சென்று எதிரியின் பயத்தினால் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்தார் என்பதையும்
எல்லையற்ற சக்தி உடையவராக இருந்தும் எப்படி அச்சத்தால் மதுராபுரியிலிருந்து தப்பி ஓடினார் என்பதை நினைக்கும் பொழுது குழப்பமான இச்சம்பவங்கள் எனக்கு துயரத்தை விளைவிக்கின்றன. குழந்தையா இருக்கும் போதே கொண்டு இருக்கலாமே. பூதனாவை கொண்டாரே 10 நாள் குழந்தையா அவதாரம் பண்ண அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? கம்சனை வதம் பண்ணிருக்கலாமே. ஏன் முடியாதான்னு கிருஷ்ணராக ஏன் ஓடினார்? ஏன் அப்பா கிட்ட என்ன கொண்டு போய் அங்க விட்டுருங்க அப்படின்லாம் எதுக்கு சொன்னார்? அவருடைய சித்தியினால பகவான் தான் யோகேஸ்வரர். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணன் யோகேஸ்வரர். அப்படிப்பட்ட யோகேஸ்வரன் தான் பிறந்த உடனேயே அந்த சிறையில இருக்கிற எல்லா அசுரர்களையும் என்ன பண்ணார்? தூங்க பண்ணிட்டார். எல்லாரையும் தூங்க பண்ணிட்டார். அந்த சிறையுடைய அந்த பூட்டு எல்லாம் தானாவே எல்லாம் திறந்துருச்சு. மழையான மழை கொட்டுது. ஏன் மழை வந்துச்சான்? கிருஷ்ணன் வசுதேவர் கூடையில தூக்கின்னு போகும்போது ஏன் மழை வந்துதான் அப்படின்னு அவரு பக்தர் சொல்ற. ஏன் மழை பெய்யச்சாரா? மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்களாம்? எல்லாரும் இப்ப சாமி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. யாரும் வெளியில வர மாட்டாங்க. இல்லைன்னா இவர் வெளியில கூடையில குழந்தைய தூக்கி போறத யாராவது பாத்துக்குவாங்க. அதனால மழை பெய்ய வச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள இப்ப சாமி இருந்தாங்க. இப்ப நல்லா மழை பெய்ஞ்சுதான். எப்படி எப்படி ஆச்சாரியர்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கிருஷ்ணனுடைய இதுக்கும் பெரிய பெரிய விளக்கங்கள் இருக்கு. ஒண்ணு சொல்லுவோம் மாதாஜி, யமுனா ஆசைப்பட்டு அவரை பாதத்தை தொடரணும்னு சொல்லிட்டு அப்படி வரும். ஆமா, அது உயர்ந்து பகவானை பார்த்து தொடரணும்னு ஆசைப்பட்டு யமுனா ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த விளக்கம் பாருங்களேன், யாரும் வெளில வர மாட்டாங்க. யாரும் வெளில வர மாட்டாங்க. சத்தமே கேட்காதான். மழை சத்தம் சோன்னு சத்தம் கேட்க முடியும். இல்லைன்னா வசுதேவர் நடந்து போற சத்தம் கேட்டுருமா. மதுரால வசுதேவர் குழந்தைய தூக்கி நடந்து போறான்னு தெரிஞ்சு போயிடுமா. மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமா. எல்லாரும் பாத்துக்குவாங்க. அதனால என்ன பண்ணாரா? மழை பெய்ய வச்சார். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? அதுக்கு கம்சனை அங்கேயே அழிச்சிருக்கலாமே. எல்லாம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாரு. என்னால அந்த கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. என்னுடைய பகவான் எப்பேற்பட்ட பகவான், எதுக்கு இப்படி எல்லாம் பயந்து எல்லாம் போகணும்? கம்சனை பார்த்து பயப்படணுமா? இல்ல அங்க போய் எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும்? ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பலராமருக்கு ஒரு நாள் ரொம்ப கொஞ்சம் வருத்தம். ஏன் வருத்தம்? இல்ல கிருஷ்ணா 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 அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணருக்கு தான் ரொம்ப இருக்கு. நம்மள யாரும் ஒருத்தர் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு பலராமருக்கு ஒரு வருத்தம். அதனால கிருஷ்ணட்ட போனாதான், இந்த பேர் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கிறியோ அதெல்லாம் நான் இன்னைக்கு பண்ணிக்க போறேன். நீ இன்னைக்கு வீட்லயே இது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய அலங்காரத்தை எல்லாம் விற்பனையும் போனாராம். அப்பதான் தெரிஞ்சது என்ன ஆகும் அப்படின்னு. எத்தனை அசுரன் வர்றான் கிருஷ்ணனை கொல்றதுக்கு அப்படின்னு. இப்ப அந்த அசுரன் அப்போ வர அசுரன் பலராம வதம் பண்றேன். சோ இந்த மாதிரி இதுக்கு இத்தனை அபாயங்கள் கிருஷ்ணர் சந்திக்கணும். அந்த குழந்தைக்கு இத்தனை அபாயங்களை சந்திக்கணும். என்ன காரணமா இருக்கும்? அவருடைய பகவான் எல்லாம் பயப்படணுமா? எல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்க உத்தவருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. நமக்கு என்ன வருத்தமா இருக்கு? என் வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் தான் ஆப்டேனா கிருஷ்ணருக்கு? எல்லாத்தையும் கொண்டு என் தலையில கட்டுறாரே. எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உத்தவருக்கு கிருஷ்ணருக்கு எதிர்க்கு இதெல்லாம் வருது அப்படின்னு அவருக்கு கஷ்டமா இருக்கு. இல்லை பக்தர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு என்ன? அவர் தான் கிருஷ்ணராச்சு, அவர் தான் பகவான் ஆச்சு, அவரை பாதுகாத்துக்காரு. எனக்கு என்ன? அவர் தான் நம்மள பாதுகாக்கணும். அவர் எதுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா உத்தவர் பாருங்க, பகவான் லீலை எல்லாம் முடிச்சுன்னு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பகவான் அவருடைய கோலோகத்துக்கே போயிட்டார். ஆனா இங்க உட்காந்து இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. எதுக்கு கிருஷ்ணருக்கு இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ஹேமலதா மதிச்சு படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரிடமிருந்து அனைத்து பிரபுபாதருக்கு ஜெய் பொருளுரை வரைக்கும் யாரிடமிருந்தும் அனைவரும் தோன்றியுள்ளனரோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதி புருஷர் என்பவர். அகம் சர்வசிய பிரபவ. கீதை 10.8. ஜன்மாதி அஸ்ய யத. பாகவதம் 1.1.1. எதனாலும் அவருக்கு சமமாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இருக்க முடியாது. பகவான் பரம பூரணத்துவம் உள்ளவர் என்பதால் ஒரு மகனாகவே ஒரு போட்டியாளராகவோ அல்லது ஒரு எதிரியாகவோ உன்னதமான நிலைகளை அவர் புரியும் பொழுது அவற்றை பரிபூரணமான முறையில் அவர் நிகழ்த்துவதால் உத்தவரை போன்ற தூய பக்தர்களும் கூட குழப்பத்திற்கு உள்ளாகின்றனர். உதாரணமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக வாழ்பவர் என்பதையும் அவர் மரணம் அடைவதோ மறைவதோ இல்லை என்பதையும் உத்தவர் நன்கு அறிந்திருந்த போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து அவர் மிகவும் துக்கப்பட்டார்.
பகவானின் உயர்ந்த பெருமைகளுக்கு பூரணத்துவத்தை அளிப்பதற்காகவே இச்சம்பவங்கள் எல்லாம் நன்கு திட்டமிடப்பட்டிருந்தன. தமது மகிழ்ச்சிக்காகவே இதை பகவான் செய்கிறார். தன் குழந்தையுடன் விளையாடும் ஒரு தந்தை அக்குழந்தையால் தோற்கடிக்கப்பட்டதைப் போல் தரையில் விழுந்து கிடக்கிறார் என்றால் அது அக்குழந்தைக்கு இன்பத்தை அளிப்பதற்காகவே ஆகும். பகவான் சர்வசக்தி உடையவர் என்பதால் பிறப்பற்ற தன்மை, வெற்றி தோல்வி, அச்சம், அச்சமின்மை போன்ற எதிரிடைய செயல்களை பொருந்த செய்ய அவரால் முடியும். பகவானால் இதை எப்படி செய்ய முடிகிறது என்பதை தூய பக்தர் நன்கறிவார். ஆனால் சாஸ்திரங்களில் உள்ள பல கருத்துக்கள் முரண்பாடுள்ளவையாக காணப்படும். பகவான் உன்னத பெருமைகளை அறியாமல் அவரை வெறும் கற்பனை என்று எண்ணும் நாஸ்திகர்களுக்காக அவர் வருந்துகிறார். உண்மையில் இதில் முரண்பாடு எதுவும் இல்லை. பகவானை குறைபாடுள்ள நம்மில் ஒருவராக கருதாமல் அவரை உள்ளபடி அறியும் பொழுது அனைத்தும் சாத்தியமாகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவான் எந்த ரோல் எடுத்துக்கிறாரோ அந்த ரோலுக்கு அப்படியே கச்சிதமா இருக்காரு. ஒரு குழந்தை அம்மா அப்பா பயப்படுறாங்க, ஐயோ கம்சன் இந்த குழந்தை எதுவும் பண்ணிடுவானே அப்படின்னு தேவகியும் வசுதேவரும் பயப்படுறாங்க. இல்லை பயப்படாதீங்க, என்ன கொண்டு போய் அங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ற, அங்கேருந்து அங்க போற. சோ அங்க யசோதையுடைய சந்தோஷத்துக்காக இந்த காரியங்கள் எல்லாம் பண்ற. தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பகவான் பல காரியங்களை பண்ற. இங்க பிரபுபா சொல்றார், எதிரிடையான எல்லாத்தையும் பகவானால சமன் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அவர் பிறப்பற்றவர், பிறக்கிறார். அவருக்கு பயமே கிடையாது, பயப்படுறார். அவருக்கு பசி கிடையாது, அவருக்கு பசி வருது. அவருக்கு கோபமே வராது, பல்ல கடிச்சுக்கிறார். பல்ல கடிச்சு உதட்டால பல்ல கடிச்சு பானையை கல்ல விட்டு அடிக்கிறார். சோ இப்படி பகவான் எல்லா எதிரடையானது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கொண்டு வந்து அவர் வந்து சரி பண்ணி கொண்டு போறார். சோ அப்போ பகவானுடைய லீலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவானை புரிஞ்சு பக்தர்களுடைய அன்பு பரிமாற்றத்துக்காகத்தான் பகவான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சுவையா இருக்கு. இல்லை அப்படின்னா இவர் என்ன கடவுள் அப்படின்னு சொல்லி நாஸ்திகா நம்ம வந்து மாறி போயிடுவோம். அதான் முக்கியமா நடக்குது. கிருஷ்ணனுடைய லீலைகளை பொறுத்த வரைக்கும் அதான் நடக்குது. ஆனா தூய பக்தர்கள் எப்பவுமே பகவானை வந்து முழு நம்பிக்கையோட 100% சார்ந்திருக்காங்க. அடிக்கடி ஞாபகம் வருது இல்லைன்னா குலசேகர் ஆழ்வாருடைய அந்த பாஸ்ட் டைம் தான். அவருடைய அரண்மனையில அவர் உட்கார்ந்து அமைச்சர்கள்லாம் அவருக்கு ராமாயணம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அப்போ அவருக்கு வந்து உடனே உத்வேகம் வந்திருக்கலாம். எப்படி படையை திரட்டுங்க, சீத்தையை கடத்தின்னு போயிட்டான் ராவணன், நாம இப்ப என்ன பண்ணணும், உடனே சண்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி படையெல்லாம் திரட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் மந்திரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து இல்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ ஒன்னும் அவசியம் இல்லை, போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பாசிஃபை பண்ணணும். அப்பதான் அவருக்கு வந்து ஓ நம்ம வந்து ராமருடைய லீலைகளை கேட்கிறோம்னு அவருக்கு தெரியுமா. இல்லைன்னா அவர் வந்து அந்த லீலைகளுக்குள்ளே போயிடுவாராம். இந்த மாதிரி பக்தர்கள் வந்து ஆழ்ந்து போயிடுறாங்க, பக்தியில வந்து ஆழ்ந்து போயிடுறாங்க. அதை இங்க உத்தவர் பிரபா சொல்ற, பக்தர் அல்லாதவங்களுக்காக அவர் துக்கப்படுறார். பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களே நினைச்சு அவர் துக்கப்படுறார் அப்படின்னு சொல்றார். துனோதி சேதக ஸ்மரதோ மமைதத் யத்ஆக பாதா அபிவந்த்ய பித்ரோஹு ததாம்பகம் சாத் குரு சங்கிதானாம் பிரசீததம் நோ கிருத முஷ்கிருதீனாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் தமது பெற்றோருக்கு தங்களால் கிருஷ்ணர் பலராமர் பாத சேவை செய்ய முடியாததற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அன்புள்ள தாயே, அன்புள்ள தந்தையே, இந்த இயலாமைக்காக தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கூறினார். பகவானின் இத்தகைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்துக்கு துன்பத்தை தருகின்றன. எப்போ இது நடந்தது? திரும்ப அவங்க கிருஷ்ண பலராமர் வந்து மதுராவுக்கு வந்து கம்சன் எல்லாம் வதம் பண்ணி தேவகி வசுதேவரை பார்க்கும்போது மன்னிப்பு கேட்கிறாங்க. எங்களால என்ன பண்ண முடியல, உங்களுக்கு எந்த சேவையும் பண்ண முடியாம போச்சே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்போ ராமாயணமாகட்டும், பகவானுடைய இந்த பெற்றோருடைய அந்த பக்தி ஆகட்டும், இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க தவறிட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காம நம்ம வளர்க்குறோம். அதனால இன்னைய குழந்தைகள் என்ன நினைச்சுக்குது, அப்பா அம்மா எனக்கு வேலைக்காரங்க, நான் என்ன சொன்னாலும் அதை எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதான் இவங்களுக்கு வேலை, வேற ஒன்றும் வேலை கிடையாது இவங்களுக்கு. நான் என்ன சொல்றேனோ அதை இவங்க கேட்கணும், அப்பா அம்மா சொல்றதை நம்ம கேட்கணுங்கிறதே அந்த கான்செப்டே இன்னைக்கு மாறி போச்சு. நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கல்யாணம் எல்லாத்துலயும் வந்து நிற்குது. நான் சொல்றதுதான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ இங்க கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறார். கிருஷ்ணரும் பலராமரும் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த மகன் கிட்ட வசுதேவர் கிட்டையும், வசுதேவருக்கு பல மனைவிகள், அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த மன்னிச்சுக்கோங்க,
உங்களுக்கு நாங்க பண்ண வேண்டிய சேவைகளையும் நாங்க பண்ணாம போயிட்டோம். நாங்க இந்த மாதிரி கம்சனுக்கு பயந்து நான் உண்ணாவிரதத்தை போய் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலதேவர் ஆகிய இருவரும் கம்சனுக்கு மிகவும் அஞ்சி தலைமறைவாக வாழ வேண்டியிருந்ததாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் பரமபுருஷர்கள் என்றால் கம்சனை கண்டு அஞ்சியது எப்படி சாத்தியமாகும்? இத்தகைய கூற்றுகளில் ஏதேனும் முரண்பாடு உண்டா? வசுதேவர் கிருஷ்ணரிடம் பெரும் அன்பு கொண்டிருந்ததால் அவரை பாதுகாக்க விரும்பினார். கிருஷ்ணர் பரமபுருஷர் என்றும் அவரால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் வசுதேவர் நினைக்கவில்லை. கிருஷ்ணரை தமது புதல்வராகவே அவர் நினைத்தார். வசுதேவர் பகவானின் மிகச் சிறந்த பக்தர் என்பதால் தமது மற்ற குழந்தைகளைப் போல் கிருஷ்ணரும் கொல்லப்படக்கூடும் என்று நினைக்க அவர் விரும்பவில்லை. நீதிமுறைப்படி வசுதேவர் தமது எல்லா குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்குறுதி செய்ததால் கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த பேர் அன்பினால் தமது வாக்குறுதியும் அவர் மீறினார். வசுதேவரின் இந்த உன்னதமான மனோபாவத்தை கண்டு பகவான் மிகவும் திருப்தி அடைந்தார். வசுதேவருக்கு இருந்த தீவிர அன்பை குலைத்துவிட அவர் விரும்பவில்லை. இதனால் தம் தந்தையால் நந்த மகாராஜனிடம் தூக்கிச் செல்லப்படுவதற்கு அவர் சம்மதித்தார். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிக் கொண்டு யமுனா நதிக்கரையை கடக்கும் பொழுது அவரது தீவிரமான அன்பை சோதிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் விழுந்து விட்டார். அவரை அலை புரண்டோடும் நதியிலிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற முயன்ற அவர் தம் குழந்தையை எண்ணி விட்டுப்பிடித்தவர் போல் ஆனார். இவை அனைத்தும் பெருமைக்குரிய பகவானின் லீலைகளாகும். இவற்றில் முரண்பாடுகள் இல்லை. கிருஷ்ணர் பரமபுருஷர் என்பதால் கம்சனிடம் அவர் சிறிதும் அச்சம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவரது தந்தையின் திருப்திக்காக அப்படி செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் கம்சனுக்கு அஞ்சு வீட்டை விட்டு வெளியேறி இருந்தால் தம் பெற்றோர்களுக்கு பாத சேவை செய்ய முடியாமல் போனதற்காக அவர்களிடம் கிருஷ்ணர் மன்னிப்பை வேண்டினார். அவரது சிறப்பிய இயல்பில் இது பெரும் புகழுக்குரிய ஓர் அம்சமாகும். பிரம்மா, சிவன் முதலான தேவர்களால் யாருடைய பத்மபாதங்கள் வழிபடப்படுகின்றனவோ அந்த பகவான் வசுதேவனின் பாதங்களை வழிபட விரும்பினார். பகவானால் உலகிற்கு அளிக்கப்பட்ட இத்தகைய உபதேசம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒருவர் பரமபுருஷராக இருந்தால் அவரும் தன் பெற்றோர்களுக்கு பாதை செய்ய வேண்டும். ஒரு மகன் பெற்றோருக்கு பல வழிகளில் கடமைப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சேவை செய்வது அவனுடைய கடமையாகும். பகவானை பரமபிதாவாக ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகர்களுக்கு கிருஷ்ணர் மறைமுகமாக இப்பாடத்தை போதிக்கிறார். பரமபிதாவை எந்த அளவுக்கு மதித்து போற்ற வேண்டும் என்பதை இச்செயலில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். பகவானின் இத்தகைய புகழுக்குரிய நடத்தையை கண்டே உத்தவர் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார். மேலும் பகவானுடன் தம்மால் செல்ல முடியவில்லையே என்று எண்ணி மிகவும் வருந்தினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. உத்தவருக்கு வேற ஒண்ணும் கிடையாது. தன்னை விட்டுட்டு போயிட்டாரே பகவான், எப்படி அவரை பிரிஞ்சு நான் இருப்பேன்? அதான் அவருக்கு இருக்கிறதே ரொம்ப வருத்தம். எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார், யாரும் பாக்கி இல்லை, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். ஆனா என்ன பண்ணார்? இவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டார். ஒரு சேவை, உத்தவருக்காக ஒரு சேவை காத்திருக்கு. அந்த சேவை செய்யறதுக்காக அவரை விட்டு போயிட்டார். கோவா அமுஷ்யாங்கிரி சரோஜரேணு விஸ்மர்த்தும் ஈஷித புமான் விசிக்ரன் யோ விஷ்புரத் த்ரூவிடபேன பூமேர் பாரம் பிரதாந்தேன திரஷ்சகார. அவரது தாமரை பாதங்களின் தூசியை ஒரு முறையேனும் முகர்ந்த பின் யாரால் அவரை மறக்க இயலும்? கிருஷ்ணர் தமது குருவங்களை உயர்த்தியதாலேயே உலகிற்கு பாரமாக இருந்தவர்களுக்கு உயிரை போக்கவல்ல அடியை கொடுத்துள்ளார். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீழ்ப்படிந்துள்ள ஒரு மகனின் பாகத்தை ஏற்றிருந்த போதிலும் அவரை மனிதர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரது செயல்கள் மிகவும் அசாதாரணமானவை ஆகும். எனவே தமது புருவங்களை உயர்த்துவதாலேயே பூமிக்கு பாரமாக இருந்தவர்களுக்கு அவரால் உயிரை பறிக்கவல்ல அடியை கொடுக்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இந்த காரியத்தை பகவான் அவருடைய பூலோகத்துல இருந்தே செஞ்சிருக்கலாம். இங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா
தன்னுடைய பக்தர்களுக்கு ஆனந்த பரவசத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பகவான் இருக்கிறார். எனக்கு இந்த விஷயம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் ஆக்கி பண்ணுவேன் இந்த விஷயத்தை பத்தி. எதுக்காக இங்க வரணும், எதுக்காக இங்க வரணும், எதுக்காக இங்க வரணும். அவர்தான் பகவான் கடவுள்னு சொல்றீங்கல்ல, அவர் அங்கே இருந்து அதை பண்ணிருக்கலாமே. அவருக்கு தான் வைகுண்ட லோகம் இருக்கு, வைகுண்ட லோகத்துல இருந்தே இதை பண்ணிருக்கலாமே. அதான் ஒரு பக்தர் எங்கள்கிட்ட சொன்னார். அப்ப நீ வெறும் சினிமா கதை தான் பேசியிருக்க, பகவானை பத்தி பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்க வந்து பண்ணியே நம்ப மாட்டேங்கிற. அவர் வைகுண்டத்துல இருந்து பண்ணியிருந்தா யாராவது நம்பி இருப்போமா? சுத்தமா நம்பி இருக்க மாட்டோம். இதெல்லாம் 100% கட்டுக்கதை அப்படின்னு நிஜமாவே மூட்டை கட்டி வச்சிருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி வந்து பகவான் இத்தனை லீலைகளை பண்ணி நம்மளை எப்படியாவது கவர்ந்து போன பொருளில் ஒரு பொருளில் பிரபா ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தார். பகவானோட வைகுண்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் நித்திய சித்தர்கள். அவங்களுக்கு பகவான் கருணை காட்டுறார், நியாயம். நமக்கு கருணை காட்டணும்னு என்ன நியாயம் இருக்கு? இதுல கருணை காட்டுறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவர் நமக்கு கருணை காட்டணுங்கிற அவசியமே, ஏன்னா நம்ம தான் வேண்டான்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ இங்க வந்து நமக்கு கருணை காட்டுறதுக்காக இத்தனை லீலைகளை பண்ணாலும் சந்தேகம் அப்படிங்கிறது என்ன இருக்கு, வந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஒண்ணு நம்மளுடைய தேவைகளுக்காக அவர்கிட்ட போறோம், இல்லையா அவரை நாம சந்தேகப்படுறோம். இந்த ரெண்டுக்கும் நம்ம கிட்ட மாறணும். இந்த குணங்கள் எல்லாம் மாறி, இல்ல பகவான் என்ன காப்பாத்துறதுக்காகத்தான் வந்திருக்க, என்னை எப்படியாவது இந்த பௌதிக பந்தத்துல இருந்து காப்பாத்தி தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். எனக்காக என்னுடைய பகவான் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். பர்சனலா ஒவ்வொருத்தரும் அதை ஃபீல் பண்ணணும். அதான் ஒரு பக்தர் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இதான் மெடிடேட் பண்ண சொல்வார். எனக்காக கிருஷ்ணர் பிறந்திருக்கார் அப்படின்னு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு. எனக்காக பிறந்திருக்கார், எனக்காக பிறந்திருக்கார், என்னை காப்பாத்தத்தான் வந்திருக்கார், வேற ஒரு நோக்கமும் அவருக்கு கிடையாது, என்ன கூட்டின்னு போறதுக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவருடைய பரம கருணை நமக்கு புரியும். இல்லைன்னா அது புரியவே புரியாது. அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்கும். என்ன சம்பந்தம் இருக்கு, நம்ம பாட்டுக்கு இருக்கோம், அவர் பாட்டுக்கு இருக்க, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி அற்புதமான லீலைகள் செஞ்சு நினைச்சு பாருங்களேன். அவர்தான் பரமபுருஷ பகவான். எதுக்காக கம்சனுக்கு பயந்து இப்படி ஓடணும், நடுராத்திரி எதுக்கு பிறக்கணும், அந்த கொற்ற மழையில கூடையில தூக்கி வச்சுட்டு எதுக்காக அப்படி போகணும்? யமுனையில வேற விழுந்துட்டாராம். வசுதேவருடைய அன்பை சோதிக்கிறதுக்கோசரம் யமுனையில வேற விழுந்துட்டாராம். அப்போ வசுதேவர் பித்து பிடிச்சு அலைஞ்சாராம். சும்மா ஒரு 2 நாள் கொண்டு போய் இந்த அது என்னது இந்த பொட்டியில வச்சதுக்கே அந்த குழந்தைய எங்களுக்குலாம் ரொம்ப கவலையா இருந்தது. ஐயோ, இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த பொட்டியில எல்லாம் வைக்கிறாங்களே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஏன்னா வசுதேவருக்கு எப்படி இருக்கு, யமுனையிலே இந்த குழந்தை விழுந்துருக்கு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும், எங்க போய் தேடி இருப்பார், எப்படி தேடி இருப்பார்? பகவானே ஒரு கைக்கு ஆப்டாதான் உண்டு இல்லையா? அப்படி தன்னுடைய பக்தர்களுடைய அன்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக அந்த பிரிவு துயர்ல என்ன ஆகுது, இந்த அன்பு ஜாஸ்தி ஆகுது, பல மடங்கு ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் ராசநடத்துல இருந்து மறைஞ்சு போனோம் பகவான். நமக்கு உறவே புரியல, அதனால அவர் பிரிஞ்சிருக்கிறதே தெரியல. என்கிட்ட ஒரு பக்தர் சொன்னார், இந்த மாதிரி பிரிவுன்னு சொன்னா. கேட்டேன், என்ன பிரிவு? நம்ம தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றோமே, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றோம், நீ தேரவே மாட்டேன் அப்படின்ட்டு. நீ தேரவே மாட்டேன், பிரிவு துயரே புரியவே இல்லை நமக்கு. நம்ம தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோமே, நம்ம தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோமே, நம்ம தான் பகவானுக்கு எல்லா சேவையும் பண்ணிட்டு, எதுக்காக பிரிவு? புரியவே புரியாது போ அப்படின்ட்டு. புரியவே புரியாது உனக்குலாம், மரமண்ட ஏறவே ஏறாது அப்படின்ட்டு. ஏன்னா அது புரியவே இல்லை. பகவானை பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. பகவானை பிரிஞ்சு நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நம்ம வாழ்க்கை சக்சஸ். ஒரு டிராப், ஆஹா கிருஷ்ணா நான் உங்களை பிரிஞ்சிருக்கேனே, அது மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஸோ அதை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும். அதனால்தான் சிஷ்டாஷ்டகத்துல கடைசி ஸ்லோகம் வந்து கடைசியில வருது, விவாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராதுஷா இதம் கோவிந்த விரகேனமே. முதல் ஸ்லோகம் புரியணும், சேதோ தர்ப்பண மார்ஜனம் நடக்கணும். அது நடந்தாதான் பின்னாடி ஸ்லோகங்கள்லாம் புரியும். நிஷ்டாட்டகத்தை ஏன்னா புரியவே புரியாது. சேதோ தர்ப்பண மார்ஜனம் நடக்காத வரைக்கும் இதெல்லாம் நமக்கு புரியாது. அதனால பகவானுடைய லீலைகள் அப்படிங்கிறது எதுக்காக பண்றார் பகவான் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவையும் கவர்ந்து இழுக்கிறதுக்கோசரம் பகவான் பண்றார். சோ அதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய லீலைகள்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பகவானுடைய லீலைகளை படிக்கும் போது நாமளும் டைரக்டா அந்த லீலையில கலந்துக்கிறோம். யாரெல்லாம் பகவானுடைய லீலைகளை படிக்கிறாங்களோ அந்த க்ஷணம் நாமளும் அந்த லீலையில கலந்துக்கிறோம். பேர்பட்ட பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுக்குற.
அதனால ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுங்கிறது என்னது, நித்தியம் நாமளும் என்ன பண்றோம், பகவானுடைய லீலையில கலந்துக்கிறோம். 1 மணி நேரம், நீங்கெல்லாம் நிறைய நேரம், எனக்கு வந்து 1 மணி நேரம் கலந்துக்கிறோம். எனவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? என்னாச்சு, எல்லாரும் மெய் மறந்து விட்டீர்களா? Okay. பகவான பிரிஞ்சிருக்கோம் நீங்க சொன்னது அப்படியே அதை உள்வாங்கும் போதுதான் அது புரியுது. ஆனா இன்னுமே புரியலைங்க மாதாஜி நீங்க சொன்ன மாதிரி. புரியல நமக்கு, புரிய மாட்டேங்குதுல்ல. இதே பாருங்க, வீட்டுல யாரையாவது பிரிஞ்சிருக்கோம், இல்ல ஏதாவது ஒண்ணு நடத்துக்கு அப்படின்னா நமக்கு உடனே அதோட தாக்கம் நமக்கு தெரியும். ஆமா, இவங்க எப்ப வருவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏங்கிட்டு இருப்போம். 10 மணிக்கு வரையன்னு சொல்லிட்டு 10:30 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 4 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும். 10 மணிக்கு வரையன்னாங்களே, 10:30 ஆயிடுச்சு, என்னாச்சு என்னாச்சு, எங்க லேட் ஆயிருக்கும், அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா, 4 தடவை ஃபோன் பண்ணிடுவோம். ஆனா சாண்டிங் பண்ணும்போது அந்த உணர்வு எல்லாம் வருதா நமக்கு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே வராது இல்லையா? அது அந்த அன்பு மட்டும் பகவான் மேல வரமாட்டேங்குது மாதாஜி. இப்போ நம்ம குழந்தை வரான், அவனுக்கு ஏதாவது செய்யணும். அதே போல நம்ம குழந்தை மாதிரியே கிருஷ்ணர் வந்து அவரும் நம்மளுடைய அப்பா, நம்ம குழந்தை, நமக்கு அந்த நினைவு வரமாட்டேங்குது மாதாஜி. பாசமே வரமாட்டேங்குது மாதாஜி. ஒரு குழந்தை நம்ம இந்த குழந்தை மேல வைக்கிற பாசம் அவர் மேல வரமாட்டேங்குது மாதாஜி. நான் டெய்லி நினைச்சுப்பேன், இந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது, இந்த குழந்தைக்கு திலக் போடும் போதெல்லாம் நினைச்சுப்பேன். ஆக்சுவலா இதே மாதிரி பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது அந்த உணர்வு இருக்கணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த உணர்வு நமக்கு வரணும், அவருக்கு அலங்காரம் பண்ணும்போது அந்த உணர்வு வரணும் அப்படின்னு. ஆனா அந்த உணர்வு எல்லாம் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. பல பல ஜென்மங்கள் ஆகும். குழந்தைக்கு பண்ணும்போது குழந்தைக்கு பண்ணும்போது நீங்க வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவீங்க இல்லைங்க மாதாஜி? அப்படி பண்ண முடியாது. அந்த குழந்தை கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த உணர்வு, குழந்தைக்கு பண்ணும்போது அந்த அந்த உணர்வு இருக்குல்ல. இப்ப இந்த குழந்தைக்கு பண்ணும்போது இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாவம் வருது இல்லையா, அது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த பாவத்தோட நம்ம பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பண்ணும்போது இப்ப என்னுடைய கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த பாவம் நமக்கு வரணும். நிற்கிறது நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நிகழ்ந்துருக்கேன். பக்கத்துல வந்தவங்க ஒரே ஒரு சங்கு தான் கொடுக்குறாங்க, தண்ணிகள் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்தத்தனமா வருதே தவிர, நம்ம கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பகவானுக்கு அன்போட பண்ணுவோம் அப்படிங்கிற எத்தனை பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, திருப்பதியில கியூல நின்று கடைசியில பகவானை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு எல்லாத்தையும் மறந்து நம்ம நிம்மதியா பகவானை பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஏதானே வருது, இந்த பக்கம் தள்ளுறாங்க, அங்க இடிக்கிறாங்க, இதை பண்றாங்க. பௌதிக வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும், அதனாலதான் திருப்பதியில பகவான் அப்படி பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல நீ என்ன கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி கூட்டத்தை பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அதை பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா, டெய்லி படிக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வரும். அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணுவோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லுவோம். தேங்க்யூ ஆல். கிருபா சிந்துபே வச்ச பதிதானாம் பாவனே. Thank you Mataji. Thank you Mataji. Hare Krishna Mataji. Thank you. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna. Thank you Mataji. Namaskaram Mataji. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மார்னிங் சாரங்கமாணி எனக்கு கனவுல ட்ரீம் மார்னிங், ஏர்லி மார்னிங். ஓ ஜெய் 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 ஜெய். 5:30க்கு எழுந்துருவேன். இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் அந்த கனவுல இருந்ததுனால கொஞ்சம் 6 மணிக்கு தான் எழுந்துனேன். சாரங்கபாணி, சக்கரபாணி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காவி பத்து அந்த இதுக்கு போறதுக்கு ரொம்ப கூட்டம்னா நம்ம பக்தி பண்ணணும், இப்ப சாமி தரிசனம் பண்ணணும். அப்போ அந்த இதுக்கு போவாங்க, சாமிக்கு அந்த இதுக்கு கொண்டு போறதுக்கு பிரசாதம் எல்லாம் கொண்டு போறதுக்கு ஒரு லைன் மாதிரி போவாங்க. அவங்க கூட என்ன அழிச்சுன்னு போயிட்டு தரிசனம் பண்ணி நல்லபடியா வந்தேன். அப்புறம் முடிச்சிட்டேன். கிரேட் கிரேட் பிரபு. நாளைக்கு தேர் பிரபு, சாரங்கபாணி கோயில் தேர். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி. எல்லாருக்கும் நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையிலயும் பகவான் நரசிம்மன் நம்ம இதயத்துல வந்து நாளைக்கு அவதரிச்சு இரண்யாக்ஷன் இரண்யகசிபு எல்லாம் வதம் பண்ணி நாமளும் வந்து பிரகலாதரா பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம மனசுதான் இரண்யகசிபு இரண்யாக்ஷன். 1 2 3 மேல்கோட்டை போடும் மாதாஜி.
ஓ சரி சரி 1ஆம் தேதி பிரபு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மார்னிங் கிளம்பி சரி பிரபு சரி சரி அழைச்சும் போறாங்க. ரொம்ப நல்லா சந்தோஷம். தரிசனம் பண்ணுவாங்க, வேண்டிக்கோங்க நல்லபடியா. கண்டிப்பா கண்டிப்பா எங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க பிரபு. ஓ ஹரே டெஃபினட்டா. கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸ் வைக்கலாம் இல்லையா? யாருக்காவது ஏதாவது இருக்கா? வைங்க கிளாஸ் மாதாஜி. வைக்கலாம் இல்லையா? ஓகே 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 தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே எங்க கிருஷ்ணா. கொடுத்துட்றேன். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே.